2024 ஆரம்பிக்க போகுது, அதை பற்றி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். சூப்பருங்க, வெரி குட், நல்ல விஷயம், போடுங்க, நல்ல நல்ல வீடியோஸாக எடுத்து போடுங்க அப்படின்னோடனே முதல் வீடியோ என்னங்க போடுறீங்க அப்படின்றத நான் கேட்டேன் அவர்கிட்ட. கேட்காம இருந்திருக்கணும், ஏன் தப்பு தான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, முதல் வீடியோவே சிஎஸ்கேவை பற்றி, தோனி பற்றி, அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நான் போடலான் இருக்கேங்க. ஏதா எவ்வளவு விஷயம் இருக்குது, ஒரு யானைக்கிட்ட எவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு பிச்சை பற்றி பேசுகிறா, பிச்சைக்கார பிள்ளை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்க, திட்டலாம் எப்படி. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரிட்டையர்மெண்ட்டை வச்சு நான் வீடியோ போடலான் இருக்கேன். ஏங்க அப்படி போடுறீங்க அப்படின்னா, அதுதான் வியூஸ் போகும், அதுதான் நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் விட முக்கியம் நிறைய பேருக்கு அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசை இருக்குதுங்க அப்படின்னு. சரி, ஓகே, உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னா, தெரியாதே, எனக்கு என்ன தெரியும், தோனியை தவிர அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யாருக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏன் வீடியோ போடுறீங்கன்னு கேட்டால் மறுபடியும் முதல்ல வந்து நிற்கிறார். என்ன, எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குதாமா. ஸோ அதனால் தோனியுடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேச்சுக்கள் நிறைய போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இதை பற்றி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கிரிக்கெட் ஆர்வலர்கள், அப்புறம் கிரிக்கெட் சேனல்ஸ் இருக்கிறவங்க, கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட்டுங்க, நியூஸ் பேப்பர்காரங்க, அவங்க இவங்கன்னு எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தோனியோட கூட படித்தவங்க, தோனியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவர் ஏரியாவில் போய் பால் போட்ட அண்ணே, அவருக்கு சின்ன வயசில் பால் போட்ட அண்ணே, இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களை பிடிச்சி, இல்லை வந்து இப்போ அவர் கூட கிரிக்கெட் விளாடினவங்க, அந்த மாதிரி யார்கிட்டையாவது போய் கேட்குறது, இந்த வருஷம் தான் IPL 2024 ஆரம்பிக்க போது தோனி அவர்கள் வந்து மீண்டும் இந்த வருஷமும் விளையாடுறாரு, அதுவும் கேப்டனாக உள்ள வராரு, இதுதான் அவருடைய கடைசி IPL-ஆக இருக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவர்கிட்ட போய் எல்லார்ட்டையும் வச்சுருது. ஸ்டாண்டர்டாக டெம்ப்ளேட்டாக ஒரே கொஸ்டின். அதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பதிலை கொடுப்பாங்க. அந்த பதில் எடுத்து போட்டு தோனி அவர்கள் இந்த வருஷம் ரிட்டையர் ஆவார், தோனி அவர்கள் இந்த வருஷம் ரிட்டையர் ஆக மாட்டார் அப்படின்றத போட்டுருவாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இதை இவர் சொன்னார், அதை நான் உங்களிடம் பெரிதாக சொல்ல மாட்டேன், சின்னதாக சொல்லுவேன், மேட்டரை மட்டும் பெரிதாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ரைட்டார். ஸோ எனக்கு என்ன இதில் அப்படின்னா, அவர் ரிட்டையர் ஆக போகிறாரா இல்லையா, விளையாட போகிறாரா இல்லையா, அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் அடுத்த வருஷத்தை பற்றி. இந்த வருஷம் அவர் 14 மேட்ச்சு குறைஞ்சபட்சம் விளையாடுறார், அது நமக்கு பாயிண்ட் நம்பர் 1. 14 மேட்ச்லையும் கேப்டனாக இருக்கிறாரு, அது பாயிண்ட் நம்பர் 2 இப்போதைய நம்மளுடைய தகவல் படி. இதுக்கப்புறம் அவர் நடுவில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்கு நம்மளுடைய மாற்றினார் பாருங்க, இந்த ஜடேஜா அவர்களை திடீர்னு அந்த மாதிரி மாற்றுவாரா இல்லையா, வேறு யாராவது ஒருத்தங்க இந்த வருஷம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இப்போதைய தகவல் என்ன, தோனி அவர்கள் வராரு, விளாட்றாரு, லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக வராரு. விளாட போகிற மனுஷனை எப்போ ரிட்டைர்மெண்ட் பேசி அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற ஆர்வம் எனக்கு புரியுது, அவர் இன்னும் 2-3 வருஷம் விளையாடணுங்கிறது. பட் ஆனால் நம்மளுடைய மீடியா தீனிக்காக தயவு செய்து யாருமே அவர் வந்து டார்ச்சர் பண்ணாமல் அவர் விளையாடுறத ரசிக்கிறது சந்தோஷம் அப்படிங்கிறதான் என்னையை பொறுத்த வரைக்கும். அவருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தர் யாரோ சொன்னார் கூட, நீங்கள் காலையில் ஒரு நியூஸ் படித்தேன், அவர் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ரிட்டையர் ஆக மாட்டாருங்க, எனக்கு தெரியுங்க அப்படின்னு. தோனியை தவிர அதை யாருக்கும் தெரியாது. மிஞ்சு போனால் யாராவது 2 பேர்ட்ட சொல்லியிருப்பார், அந்த சேனல் இந்த டீமோட ஓனர்கிட்டையோ, கோச் ஸ்டீவன் ஃப்ளெமிங் கிட்டையோ, யாராவது ஒருத்தங்கிட்ட 2 பேர்ட்ட சொல்லுவார். அவர் நம்பிக்கையான ஆள்கள், இவங்க யாரும் வெளியே வளர மாட்டாங்க, என் முடிவு என்னங்கிறத நான் சொல்லாமல் இவங்க யார்ட்டையும் போய் ஓட்டவாய் விடவே மாட்டாங்கன்ற நம்பிக்கையான 1-2 பேர்ட்ட அவர் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லைனா யார்ட்டையும் சொல்ல மாட்டார், சைலண்ட்டாக வச்சுப்பார். வரலாம். இப்படிப்பட்ட மனுஷன் என்ன முடிவு பண்ணியிருக்காரு உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அவராக வந்து வெளியே சொல்கிற வரைக்கும். அதனால் உங்களுடைய கணிப்புகளை தூக்கி போட்டு அதை மாதிரி வீடியோக்கள் யாராவது போட்டானா கூட இனிமேல் பார்க்காதீங்க, இதோட விட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் யாரையாவது, இதையும் ஸ்கிப் பண்ணிட போகிறாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரையும் உங்களுக்கு கல்பனா. பாய்.